நேற்று நம்முடைய ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய நினைவிடத்தில் கோவிலில் பல அரசியல் சம்பவங்களை நம்ம பார்த்தோம். யார் வந்தார்கள், யார் போனார்கள், யார் என்ன பேசினாங்க, அதற்கெல்லாம் பதிலடி என்ன கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்தோம். அதனால் என்னை பொறுத்தவரை நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன். நான் தான் 3 பேர்த்த சேர்த்துனா அது ஒரு 4 பேர் எழுதுவான். நீங்க பசும்பொன் போலியா அவங்க 3 பேர் போனாங்களே பின்னாடி இருந்து இயக்குனீங்களான்னு எழுதுவான். அதனால் என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை தான். ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா பல விஷயங்கள் பேசிடுவேன், ஆனால் நான் பேசக்கூடாது. அதனால் எதுக்கு இந்த கருத்தை நான் தெளிவாக சொல்லிட்டேன்னா, ஊகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக சொல்லிட்டேன். நானும் எதற்கும் பொறுப்பில்லை, அதாக தானாக நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவாங்க. இன்னைக்கு நான் அதிமுகவை பத்தி பேசாம இருக்கேன். ஆனா அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு என்னை திட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அமித்ஷாஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன். திரும்ப எனக்கு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷம் போதுமே. நான் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கின்றேன். ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கேன், அதுக்காக அமைதியா இருக்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரை எல்லோருக்குமே ஒரு லக்ஷ்மண் ரேகா இருக்கு, எல்லோருக்குமே ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை கடக்கக்கூடாது என்று இருக்கின்றேன். காலம் வரும்போது நான் பேசுறேன்.